அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து மேற்கோள் பார்க்க போறோம். இதை நீங்க டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. தன் பிறப்பு உரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முத்தரையனார். இரண்டாவது வினா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வள்ளலார். மூன்றாவது வினா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புறநானூறு. நாலாவது வினா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்னை தெரசா. ஐந்தாவது வினா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கைலாஷ் சத்யார்த்தி. ஆறாவது வினா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர். ஏழாவது வினா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். எட்டாவது வினா, நடு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? நடு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. ஒன்பதாவது வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. பத்தாவது வினா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். 11வது வினா, தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் எது? இது ஒரு முக்கியமான வினா. தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். 12வது வினா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 13வது வினா, தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம். 14வது வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். 15வது வினா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். 16வது வினா, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். 17வது வினா, தன்பொருணை புனல்நாடு என்று கூறியவர் யார்? தன்பொருணை புனல்நாடு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சேக்கிலார்.
18வது வினா போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையர் மலைத்த பூவும் என்று கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 19வது வினா நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லிரோவென சேரிதரும் நுவலும் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அகநானூறு. 20வது வினா சிறியிலை நெல்லி தீங்கினி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனியே என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 21வது வினா சங்கோடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேதி வெங்குருள் பம்பை கண்டை வீண்துடி திமிலை தட்டி என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பெரிய புராணம். 22வது வினா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. 23வது வினா கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது? கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு. 24வது வினா வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 25வது வினா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆலங்குடி சோமு. 26வது வினா இளமையில் கல் என்று கூறும் நூல் எது? இளமையில் கல் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முதுமொழி. 27வது வினா நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 28வது வினா தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சம்பந்தர் தேவாரம். 29வது வினா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கே கண்ணானை பாடாலோர் எம்பாவை என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருப்பாவை. 30வது வினா கண்ணெழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் எது? கண்ணெழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 31வது வினா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 32வது வினா நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியர். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். 33வது வினா வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப சிந்துரம் பாரே என்றனர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சித்தர்கள். வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப சிந்துரம் பாரே என்று கூறியவர் சித்தர்கள். 34வது வினா கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். 35வது வினா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று கூறியவர் யார்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். 36வது வினா மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார். 37வது வினா, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது? உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 38வது வினா, நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனர் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தோ பரமசிவன். 39வது வினா, குள்ள குளிர குடைந்த நீராடி என்கிறார் யார்? குள்ள குளிர குடைந்த நீராடி என்கிறார் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆண்டாள். 40வது வினா, இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். 41வது வினா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 42வது வினா, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 43வது வினா, வலிமிகின் வலி இல்லை என்று புறநானூறு பாடலில் பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார். 44வது வினா, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் எது? தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 45வது வினா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி க சச்சிதானந்தன். 46வது வினா, ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தண்டி. 47வது வினா, களமுக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 48வது வினா, கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முன்றுரை அறையினார். 49வது வினா, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் எது? என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏலாதி. கடைசி வினா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் யார்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.